Hi friends, welcome to One C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சுரக்காய் புளிக்குழம்பு அல்லது சுரக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் சுரக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். சுரக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நம்மளோட மெனுவில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவு சுரக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பிஞ்சு சுரக்காய். இதில் வந்து மேல் பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பீலர் யூஸ் பண்ணி அந்த தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து நம்ம குக் பண்ணியும் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சுரக்காய் எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளிப் நான் வந்து இந்த ரெசிபியோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கட் பண்ண சுரக்காயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அல்லது காட்டன் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அது கூட சீட்ஸ் இருக்கும். பிஞ்சு சுரக்காயாக இருந்தது அப்படின்னா விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே பெரிய சைஸ் சுரக்காயாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய விதைகள் இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூத்தாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து புளி குழம்புங்கிறனால புளி கண்டிப்பாக தேவைப்படும். சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ஊற வைக்க மறந்தாச்சு அப்படின்னா சுடுதண்ணி லைட்டாக தண்ணியை ஹீட் பண்ணி அந்த சூடாக இருக்கிற தண்ணியில் புளியை சேர்த்திங்க அப்படின்னா வேகமாக கரைஞ்சிரும். அடுத்து நம்ம அந்த சூடாக இருக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். வெந்தயம் வந்து புளி குழம்புங்கிறனால ஹீட்டு தரும், அதனால் அது குளிர்ச்சி தரதுக்காக வெந்தயம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தோட கலர் லைட் பிங்க் கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காயை நீங்கள் முன்னாடியே லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கடுகு, வெந்தயம், அதுக்கடுத்து வெங்காயம், அதுக்கடுத்து சுரக்காய் அந்த ஆர்டர்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே எண்ணெயில் லைட்டாக சுரக்காயை வதக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, அடுத்து ஃப்ரை பண்ண அந்த சுரக்காய் அந்த ஆர்டரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுரக்காய் அந்த குழம்போடு சாப்பிடும் பொழுது எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஒரு ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக இந்த குழம்பு நம்ம பண்ணலாம். இப்போ அந்த சுரக்காயை லைட்டாக அந்த வெங்காயத்து கூட வதக்கின பின்னாடி நம்ம 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்து விட்டது. இப்போது வருஷம் நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போகும்பொழுது மசாலா பவுடர்லாம் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. இந்த டைம் அதாவது 2 வருஷம் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போய், இந்த ப்ராப்ளம்னால ஊருக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் வீட்டிலே நான் குழம்பு பவுடர் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வேணுங்கிற லிஸ்ட்டும் அம்மா கிட்ட கேட்டு எழுதி வச்சுருக்கேன். ஒரு நாள் நான் மசாலா பவுடர் ரெடி பண்ணுவேன். அப்படி பண்ணும் பொழுது வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. அடுத்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான காரம் வேணும் இல்லையா, அதுக்காக 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பின்னாடி அந்த குழம்பு கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் நம்ம புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி சக்கையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறோம். புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும், அப்போ தான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகும். பாருங்கள், புளி சேர்த்த பின்னாடி குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காயை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த பின்னாடி இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, அதாவது நம்மளோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்க விடணும்.
அந்த மசாலா பவுடர் தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா குக் ஆகி ரா ஸ்மெல் இல்லாமல் நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இந்த டைமில் கிரேவியோட உப்பு டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் வேணுமான்ட்டு. பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதே இந்த சுரக்காய் குழம்பு கூட பருப்பு சேர்த்தும் பண்ணுவாங்க, கருவாடு ஆட் பண்ணியும் பண்ணுவாங்க. கருவாடு சேர்த்து பண்ணும் பொழுது கேப்பக்களி கோதுமை களி வச்சு சாப்பிடுவாங்க கிராமங்களில், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சுவையான சுரக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.